தேவனை ஆராதிக்கிற, கர்த்தரை பின்பற்றுகிற, ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் எடுத்த, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபிறப்படைந்த அவர்களுக்கு தான் இந்த தேவனுடைய வார்த்தை. புறஜாதிகளுக்கோ ரட்சிக்கப்படாதவங்களுக்கோ எல்லாம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தை. இப்போ கவனிங்க, நம்முடைய ஏக்கம், நம்முடைய விருப்பம், நம்முடைய பாரம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எதிர்பார்ப்பு, இது எல்லாமே என்ன சொல்லுங்க? எப்படி ஆகிலும் என் ஜீவன் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமாய் மாற்றப்பட வேண்டும். இது ஒண்ணுதான். தேவ பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர்களுடைய வாஞ்சை எல்லாமே எப்படி ஆகிலும் பரலோக ராஜ்யத்திற்கு நான் போகணும், எப்படி ஆகிலும் அழிவில்லாத அந்த வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ளணும், எப்படி ஆகிலும் நித்தியமான அந்த சந்தோஷத்திற்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும். இதுதான் இல்லைங்களா? அப்படி பிரயாசப்படுகிற தேவ பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஒருவேளை நாம் கைவிடப்பட்டு போயிட்டா, ஒருவேளை அந்த நித்திய சந்தோஷத்தை இழந்து விட்டா, ஒருவேளை தேவனுடைய அந்த வாசஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டா எப்படி இருக்கும்? நீங்க நினைச்சு பாருங்க. அந்த காரியங்களை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவன் அப்படி சொல்லி ஒரு குரூப் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. 2 குரூப். ஒன்னு ஜீவ புஸ்தகத்துல, சத்தமா சொல்லுங்க, பிரவேசிக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க, யாரு பிரவேசிக்க முடியாது? அவர்கிட்ட நிறைய புக் வச்சிருக்காரு. ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதுல பேர் எழுதப்படாதவர்களுடைய, அதில் நாமங்கள் எழுதப்படாதவர்களுடைய அவர்களுடைய ஜீவன் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள. இரண்டாவது, எழுதப்பட்டு கிறுக்கி போடுவேன்னு சொல்லியிருக்காருல்ல. ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பேரை, உங்களுடைய நாமங்களை கிறுக்கி போடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களும் பிரவேசிக்க முடியாதுல. இப்போ கவனிங்க, இந்த 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொஞ்ச நாள் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட மாட்டாங்க இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழு இதயத்தோட விசுவாசித்து அந்த ஞானஸ்தான